கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பெருமையான எண்ணங்கள் ஏற்பதினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். படிப்பை குறித்ததான பெருமை, பணத்தை குறித்ததான பெருமை, அழகை குறித்ததான பெருமை, குடும்ப பாரம்பரியத்தை குறித்ததான, பதவியை குறித்ததான பெருமை, அநேக காரியங்களிலே பெருமை பாராட்டுவதினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. நாம் அவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது நம்மை அவர் உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்தது. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது நாம் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, மனம் திரும்பும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை கிருபை வரங்களினால் நிரப்புவார். அவருடைய கிருபைக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய கிருபையினாலே சூழ்ந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். அவருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் அளவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பதின்கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க, நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்டவர் சூழ்நிலையிலே இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனம் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்கப்பா. அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.